நான் கட்டதெல்லாம் கனவா? ஐயோ, ஓஹோ, காதலிச்சது அண்ணன், தாலி கட்டின தம்பி. அது இருக்கட்டும். இப்ப நான் உன் ஆசனாக அடையணும். மறுத்த உங்க அண்ணன் கிட்ட ஒப்படைச்சு சிங்கத்துக்கு இரையாகும்படி செய்து பரிசு வாங்குறேன். என்ன சொல்றேன்? உனக்கு புண்ணியமா இருக்கும். என்ன ஒரு வழியா சாகடிச்சு. இந்த சரசாங்கிய சாகடிக்க வாங்க கொண்டு வந்தேன். அவசரம் இல்ல ராணி, அவகாசம் கொடுக்கிறேன். ஆலோசனை பண்ணி அழகான முடிவுக்கு வா. மீனா, நீ இங்க எல்லாம் கேட்டுக்கிட்டுதான். இப்படி ஒரு எண்ணம் இருக்கா? பைத்தியம், உண்மை நினைக்கிறியா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சந்தேகமா? சரி சரி, இந்த ராணி இருக்கும்போது இன்னொரு ராணியா? நீ ஒண்ணு யோசிக்காம உள்ள போய் அவன் பக்கத்துல இருந்து அவன் தப்பிச்சுக்கிறான்னு நீ பார்க்கணும். அப்பதான் நான் உண்மை சொல்ல முடியும். என்ன மீனா யோசிக்கிற? வா மீனா, வா. ஓ மீனா, இன்னும் நம்பிக்கை இல்லை. ஓ மீனா, நம்பிக்கையோடு போ. அப்படியா? நடந்தது நடந்து போச்சு. இந்த பாரு கோபு, பிள்ளைங்களை பெற்றதோட பெரியவங்க கடமை தீர்ந்து போயிடுது. ஆனாலும் வயசு வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையை அமைச்சுக்க வேண்டிய பொறுப்பு பிள்ளைங்களுக்கும் உண்டு. அதனால நீ நல்லபடியா வாழ்ந்துக்க. அந்த பொண்ண கோபத்துல தாரமாரா ஏதோ பேசிவிட்டேன். இருக்காளோ இல்லையோ, சீக்கிரமா போய் பாரு. ராணி, 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 ராணி. எங்கடா ராணி? எங்கடா ராணி? ராணியா? என்ன கேட்டா எனக்கு என்ன செய்யும்? அவங்க அண்ணனுக்கு என்னடா சொல்றது என்ன? அவளை செங்கண்ண ராவோட ராவ தூக்கிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்ல, அவளை இன்னைக்கு வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். அப்படியா? ஆமா, அந்த பொண்ணு பாவம் ஐயோ முறைவன் அழுதுச்சு. நான் இறக்கப்பட்டு உங்ககிட்ட சொல்லலாம்னு ஓடியாந்தேன். அதுக்கு முன்ன என் கழுத்தை பிடிச்சு கொல்ல பார்த்துட்டேன். மல்லையா, நான் என்ன தப்பு செய்திருந்தாலும் இதை மன்னிச்சு. ராணி இருக்கிற இடத்த மட்டும் எனக்கு காட்டு. அந்த கல்யாணம் நடக்க விடாம செஞ்சாரு. வா, நான் காட்டுறேன். அவசரப்படாத. நீ திடீர்னு அங்க போனீங்கன்னா ஏதாவது கலாட்டம் ஆனாலாம். அதனால நான் முதல்ல போய் அங்க இருக்கிற நிலவரத்தை தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ இங்கே இரு. சீக்கிரமா வா. இங்க வந்துடுறேன். அப்படியா? நீ இப்படி பழக்கப்பட்ட ஒண்ணும் நடக்காது. நீ இப்படியே போனீங்கன்னா அந்த கூட்டம் உன்னை கண்டிப்பா அடையாளம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் ஒரு வேலை செஞ்சிருக்கேன். என்ன அங்க 2 பேர் கருப்பு முகமுடி அணிஞ்சு காவலுக்கு நின்றுட்டு இருந்தான். அது ஒருத்தன் சரியா வந்தான். அடிச்சேன், துணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை நீ போட்டுக்கிட்டு அவங்க ஆளு மாதிரி போய் ராணிட்டு வந்துருக்கு. எப்படி? மல்லையா, மல்லையா, எனக்கு நீ ரொம்ப உதவி செய்யறோம்னு நான் மறக்கவே முடியாது. கொண்டா போட்டு இரு. இது நீயா போடவும் முடியாது, கழட்டவும் முடியாது. நான் போட்டு விடுறேன். சரி, போட்டு விடு. அவசரப்படுறேன். போலாமா? மறந்துட்டேன். இன்னொருத்த கருப்பு முகமுடி அணிஞ்சு காவலுக்கு நிக்கிறான்னு சொன்ன பாரு. அவனை நைஸா கூட்டிட்டு வந்து உன் அறைக்குள்ள தள்ளிடுறேன். அவன் கூட்டாளின்னு நினைச்சுக்கிட்ட வருவான். அவனை அடிச்சு நொறுக்கிடு. அவனுடைய நான் போட்டுக்கலாம். நம்ம 2 பேருமா போய் ராணியை காப்பாத்துவோம். அருமையான யோசனை. கூட்டிட்டு வா, பாத்துக்கிறேன். நீ அதுக்குள்ள அவசரப்பட்டு வெளியே வந்து சத்தம் போட்டு காரியத்துக்கு எடுத்துறாத. ஜாக்கிரதை.
For more updates, like, comment, subscribe to our channel.